வாக்குரிமை என்பது நாம இந்திய குடியரசுல இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு உரிமை. ஒரு மனுஷன் இந்த நாட்டுடைய பிரஜை, இந்த நாட்டினுடைய மக்கள் அப்படின்றதுக்கான ஒரு உரிமை. இந்த உரிமையை பறிக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, ஆகஸ்ட் 1 வெளியிட்டது, அதுலயே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு, ஏகப்பட்ட குளறுபடி. அப்ப தேர்தல் ஆணையத்தை மிகச்சரியா பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய உள்ளடி வேலையை செஞ்சு நெருக்கி 65 லட்சம் பேருக்கு மேல காலி செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேவேந்திரநாத் ஒரு செயல்பாட்டாளர், சாதி பெறைய நம்ம சொல்லணும், செயல்பாட்டாளர் கொடுத்த வழக்குல இன்னைக்கே இவ்வளோன்னா 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்க கூடும்னு உச்ச நீதிமன்றத்துல பேசியிருக்காரு. ஒரு 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு மாநிலம் பீகார். அந்த மாநிலத்துல 1 கோடி பேரை நீங்க நீக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வாக்கு எப்படி இருக்கும்? நேர்மையானதா இருக்குமா? ஒரு கேள்வி. 2வது விஷயம், அதே பீகார் மாநிலத்துல யார நீங்க வாக்காளர்ல இருந்து நீக்கிருக்கீங்க? படிக்காத மக்களை, உழைக்கிறவர்களை, ரொம்ப பூவரா விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒடுக்கப்பட்டவர்களை, பெண்களை. தேர்தல் ஆணையமே 35 லட்சம் பெண்களை காலி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை புதிய திருத்தப்பட்ட பட்டியலோட சேர்த்து கொடுக்குறாங்க. 35 லட்சம் பெண்கள் செத்துட்டாங்கன்னே கொடுக்குறாங்க. ஆனா 26 லட்சம் பேர் தான் வந்து ஆண்கள்ல செத்துட்டாங்கன்னு கொடுக்குறாங்க. இதுவே சயின்டிபிக்கா வந்து தப்பு. ஏன்னா ஆண்களுடைய ஆயுள் காலத்தை விட பெண்களுடைய ஆயுள் காலம் கூட இந்தியால. அப்படி பார்க்கும்போது இத்தனை லட்சம் பேர் எப்படி செத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை விட தாண்டி என்னன்னா, ஒரு புதிய, அண்டர்லைன் பண்ணிக்கணும், ஒரு புதிய வாக்காளர் கூட இணைக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீதியில நின்று ஒரு மேடையில எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம். ஆனா ஒரு வழக்குல ஆதாரம் முக்கியம். அப்படி ஆதாரப்பூர்வமாக செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருந்திருந்தா, நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை இருந்தா, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக விடாம வைக்கணும்னா, இந்த அரசு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணதை ஒத்துக்கிட்டு மோடி ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இந்த நாட்டை ஆழ எந்த தகுதியும் மற்றவர்களாக பாஜக கும்பல் இருக்கு.